வெல்கம் பேக் டு கேவிஸ் கிச்சன். ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஆக்சுவலி இது லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த விலாக் தான். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு இந்த விலாக் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி பாப்பா பர்த்டே முடிஞ்சு 1 வீக்கே ஆகுது. எடிட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லைங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக எடிட் பண்ணி இந்த வீக்கே ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து காலையில் சண்டே தான், தூங்குறதுக்கு டைமே இல்லைங்க. தூக்கமும் வரல. எப்பயும் போல் 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஆனால் அவங்க 3 பேரும் நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் ரொட்டீனாக 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 6 மணிங்கும்போது முழிப்பு வந்துடுது. அப்புறம் எந்திரிச்சு முழிச்சிட்டு ஒரு சுக்காப்பி உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்டு, ஆக்சுவலி யாருமே இல்லாத போது வீட்டில் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில். அப்படியே அந்த டீ ஒரு டம்ளரை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துருவேன் டைனிங் டேபிளில். சண்டே மட்டும், மீதி நாளெல்லாம் ஆக்சுவலி டீ குடிக்கக்கூட நேரம் இருக்காதுங்க. அறக்க பறக்க அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் ரொட்டீனு. இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் நேரம் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலி இப்போ வந்து கிளைமேட் வந்து பயங்கர சில்லுன்னு இருக்கா கோயம்புத்தூரில். அதனால் ஒரு டம்ளர் டீ போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுப்புக்கு போனால் டீ போடுறதுக்கு தான் மைண்டு போகுது. கொஞ்சம் சுட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு. டீயும் நல்லா சிப் பண்ணி பொறுமையாக குடித்தாச்சு. குடிச்சு முடிச்சுட்டு பாப்பா வந்து எல்லாத்தையும் எழுப்பி, அவங்க அப்பா சொன்னார், வேணி 9 மணிங்கும்போது கோயிலுக்கு போயிட்டு பாப்பாங்களாம் 2 பேரும் மாலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு எல்லாம் தூங்க போனோம். இதுங்கெல்லாம் எந்திரிக்கிறதே மணி 8 ஆயிடுச்சு. எப்படி 9 மணிக்கு கோயிலுக்கு போக முடியும்? எந்திரிச்சதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு என் வேலையை நான் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டேன். இவங்கெல்லாம் தான் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்யவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பாடு பூரி வந்து பாப்பா கேட்டிருந்தா, சின்ன குட்டி, அவள் தான் பர்த்டே கேர்ள் இல்லைங்களா, சரி அதனால் அவளுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி போட்டுட்டு எல்லாம் எந்திரிச்சு வாங்க சாப்பிடுங்கிற ஒருத்தரும் எந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, கிளம்புற மாதிரி எனக்கு தெரியல. போங்கடா நீங்களும் உங்கள் பிளானும் நினச்சிட்டு பூரியை சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு குருமாவை ஊற்றி வச்சுட்டேன். பொட்டேட்டோ மசாலா செஞ்சு பாத்திரத்தில் வச்சாச்சு. நீங்கள்லாம் வந்து சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்கன்ட்டு நான் ஒரு 2-3 பூரியை போட்டுட்டு உட்காந்துட்டேங்க. நான் சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்றதுக்கு அசம்பிள் ஆகிட்டாங்க. சாப்பாடு அந்த பூரி போட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சாய்பாபா கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து சாய்பாபாவோட பக்தருங்க. அவர் சொல்லுவார், ரொம்ப நான் நினைக்கிறதெல்லாம் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். எங்களெல்லாம் கூப்பிடுறாரோ இல்லையோ அவரே கோயிலுக்கு வந்துடுவார். ஆனால் இந்த தடவை பாப்பாவோட பர்த்டேனால கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் வேணி அப்படின்னு சொல்லி நாளே பிளான் பண்ணிட்டார். அவளோட பர்த்டே போதே பிளான் பண்ணிட்டார். சரின்ட்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி நான் போயே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. எல்லாம் பயங்கரமாக மாறிடுச்சு, எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கோயிலே அதோட ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு சாய்தன்யா வந்து என்ன சொல்லி பிளான் பண்ணோம் மால் அப்படின்னா, அம்மா எனக்கு கேக்கெல்லாம் வெட்டாதீங்க, எனக்கு வந்து கேக் வந்து ரொம்ப போரும், எனக்கு கேக் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ சரி புள்ள சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எங்களுக்கு மனசு கேக்கு வெட்டாமல் இருக்கிறதுக்கு. சரி அவளே சொல்லிட்டு போது பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டால் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இவ சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு சரி கேக்கெல்லாம் வேண்டாம் மால் போகலான்னு சொல்லிட்டு மால் கிளம்பியாச்சுங்க. எங்கள் ப்ரூக்ஃபீல்ட் மால் இருக்குல்ல, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தார் அவங்க அப்பா. அப்போ போன உடனே 4 சுற்றிட்டு சாய்தன்யா அம்மா பசிக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி ஐஸ்கிரீம் வேணும்னு நிற்கவும், சரி ஐஸ்கிரீம் அவங்க டேடி வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, 8 மாடி ஏறி இறங்கி கர்ச்சீஃபோடு இறங்குறாடா அப்படிங்கிற மாதிரி 4-5 சுற்றிட்டு கடைசியில் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த மாடி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறினதுக்கப்புறம் அந்த விளையாடுறது இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளேயிங் அந்த இதுக்கு உள்ளே போயிட்டாளுங்க. உள்ளே போன உடனே நம்மளால் அவளை சமாளிக்க முடியல சாய்தன்யாவை. நான் உள்ளே போய் எல்லா ரைடும் போயே தான் ஆகுவேன் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரைடு போகணுன்னா என்னமோ டிக்கெட் வாங்கணுங்களாமா. அந்த ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறானுங்க. அதில் ஒரு 1000 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த கார்டு எந்த கேமில் ஆப்ட் ஆகுதோ அந்த கேமில் கொடுத்து விளையாண்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ரீசார்ஜ் ஒரு 1000 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டாரு. என்னமோ பண்ணுங்கடின்னு இவளுக்கு அதுலேயும் இதுலேயும் உட்காந்து விளையாண்டு ஒரு வழியாக இந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார் வந்து மூவ் ஆகும் ரைடு போகும்னு சொல்லி இவளுக்கு ஏறி உட்காந்துட்டாலே. ஆக்சுவலி அது ரைடெல்லாம் போகவே இல்லைங்க, அதே இடத்துல தான் நின்றுச்சு. சரியான காமெடி ஆயிடுச்சு. அடங்கப்பா இதுக்காடா நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்தோம். ஆக்சுவலி இந்த ரைடுக்கு வந்து 100 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி எல்லாம் இந்த எல்லா ரைடுக்குமே 100, 50, ரொம்ப ரேராக தான் 50, இல்லைனா 150, 120, 85 இப்படிலாம் இருந்ததுங்க. ஒரு கேமுக்கு
ஒரு 30 மினிட்ஸ் தான் விளையாட விட்டுருப்பாங்க. 250 பெர் ஹெட்டுக்கு. என்ன எப்பா சாமின்னு நினச்சிட்டேன் நான். எல்லாத்துக்கும் காசு தான் அல்டிமேட் ஆகிட்டுக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொம்மை பிக் பண்ணுறது இதெல்லாம் வந்து 100 ருபீஸ். ஆக்சுவலி அந்த பொம்மையோட காஸ்ட்டு 100 ருபீஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ரேஞ்சு வச்சுருந்தாங்க. சாய்தன்யாவுக்கு தான் நில கொள்ளல. அப்புறம் டிக்கெட் கொடுத்துட்டு அவங்க அப்பா ஒரு செலக்டடாக ஒரு 5 கேம்ஸ், ஆளுக்கு 5 கேம்ஸ் விளையாடுங்க, 1000 ருபீஸ்க்கு விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ரைடுக்கு தான் வந்து 250 பெர் ஹெட்டுக்கு. ஒரு 30 மினிட்ஸோ 35 மினிட்ஸோ தாங்க டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது ஆகிடுது. அந்த இன்டிமேட் கொடுத்துருது. அவங்க உள்ளே விட்டவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க 2 பேர்த்தையும். அந்த மாதிரி உள்ளே போய் விளையாண்டுட்டு வந்தோம். சாய்தன்யா என்ன விளையாடுறா ஒன்றும் இல்லை, இதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்லடி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பாவும் நானும் மூஞ்சி பார்த்துட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். இது போய் 2 குதி அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துருச்சுங்க. ஒரு 40 நிமிஷம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார் ரைடு போனாலுங்க. இதுவும் 200 ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அந்த நம்ம டோரா விளையாடுவோம் பார்த்திங்களா, எக்ஸிபிஷன் போனோம்னா அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. அந்த டோரா மாதிரியே இருந்து இவளுக்கு எங்கேயும் 4 குதி குதிச்சுட்டு எப்போயும் போல் அங்கேயும் காய்ச்சிட்டு நம்மளுக்கு என்ன வேலை, வீடியோ எடுக்கிறத தவிர வேறு என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா பிள்ளைங்களை ஃபுல்லாக டேக் கேர். எங்கே போனாலும் என்னை நம்பி விடமாட்டார், நான் விட்டுருவேன்னு அவர் தான் பார்த்துக்குவார். அப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு சின்ன குட்டி விளையாடுறவருங்க நல்லா ஜாலியாக தான் விளையாண்டுட்டு இருந்தா. உனக்கு என்னடி மகளே 2000 வாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அதுக்கு நீ கேக்கே வெட்டியிருக்கலாம் சாய்தன்யா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் கார் ரைடு வந்துச்சு. இதுக்கு மட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹர்ஷாவும் போயிட்டோம். இதுக்கு வந்து 120 நினைக்கிறேன் நான். இதுக்கு வந்து நானும் ஹர்ஷாவும் போகிறோம். ஆக்சுவலி சாய் வந்து இதுக்கு அலோடு இல்லை. அது குட்டி பாப்பா இருக்கல்ல, அதனால் அவளுக்கு அலோடு இல்லை. வெளியே மூஞ்சி ஊன்னு வச்சுட்டு உட்காந்துருந்தா. அப்புறம் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாருங்க. இது எப்படி போகணும், அது எக்ஸலேட்டரு, அதை பிரேக்குன்னெலாம் சொல்லிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த மால் ஃபன் மால் போனோம்னா ஒரு தடவை நான் அதுக்கு விளையாண்டுருக்கேன். நான் வந்து அந்த தைரியத்தில் வந்து உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் விளையாண்டுட்டு பார்த்திங்களா, ஒரு இடத்துல போய் இடித்தது தான் தண்டம். அதுக்கப்புறம் அது நகரவே இல்லை அந்த கார். என்னடா இது வேணிக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு சுற்றிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அது வெளியவே வரலங்க. காரில் வந்து ஒரே இடத்துலேயே நான் வந்து பேக் போட்டுட்ருக்கோமோ ஹர்ஷா அம்மா எந்திரிங்கம்மா நானாவது இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஓட்டினாங்க. ஆக்சுவலி அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவள் கவனிச்சிட்டு இருந்தா, அதனால் ஓரளவுக்கு ஓட்டிட்டா. அதுக்கப்புறம் சாய்தன்யா இந்த குட்டி ட்ரெயின் போனால் ஹர்ஷும்மா நான் இதுலலாம் போகலம்மா, இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாயை மட்டும் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் 3 பேர் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். சாய் நல்லா ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாளுங்க. நீங்கள் மட்டும் விளையாடுறீங்க, நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்துட்டேன். அவங்க அப்பா தினேஷ் ப்ளீஸ் தினேஷ் இந்த ஒரு கன் கேம் மட்டும் எனக்கு பண்ணிக்கொடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு கன் கேம் மட்டும் விளையாண்டுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த சாக்லேட் சுற்றுறதுக்கு 50 ருபீஸுங்க. அந்த சாக்லேட்டை சொல்லி வச்சுருப்பானுங்க போல் அந்த மிஷின் கிட்ட, நீ ஒரு சாக்லேட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது என்னடா நான் 2 சாக்லேட் 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்காடா 2 சாக்லேட்டை வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி 2 சாக்லேட் எடுத்து அந்த மிஷின் கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுகள்லாம் ஃபுல் டயர்டு, எல்லாம் முடியாதுமா இனி அங்கே சுற்ற முடியாது இங்கே சுற்ற முடியாதுன்ட்டு KFC போனாங்க. KFCயில் என்னமோ புதுசாகவே அவனுங்க KFCயை பார்க்குற மாதிரி என்ன கும்பலுங்கிறீங்க, முடியல சாமின்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு சேட் இது இருந்தது. சரி நம்ம அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒரே ஒரு விங்ஸு, அந்த விங்ஸு ஒன்று 80 ரூபாங்கிறானுங்க. சரி வெளியே போனால் வேணி காசு வேணும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படி. இதுக்கு சாய்தன்யா இதுக்கு நீ கேக்கே வெட்டியிருக்கலாண்டி நினச்சிக்கிட்டு சாய்தன்யா 2 திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டு
நேராக வேதாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டோம். அம்மா அங்கே தானே இருந்தாங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், பர்த்டே எதுவுமோ பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு போனால் அங்கே அவங்க ஒரு சர்ப்ரைஸ் மேலே மாதிரி சாய்தன்யாவுக்கு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி நாங்கள் போகிறோமா என்னங்கிறது டவுட்டு தான். போனதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா போய் கேக்கு வாங்கிட்டு வந்தா. அப்படி நிலனை கையில் பிடிக்க முடியல. அக்காங்களையெல்லாம் பார்த்த உடனே நிலனுக்கு ரொம்ப குட்டி பிள்ளை இல்லைங்களா நிலனு. இவளுக்கு 2 பேர் கொஞ்சம் பெல்ட்டப் கொடுப்பாளுங்க அவங்ககிட்ட. அது பாவம் பின்னாடியே அக்கா 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 அக்கான்ட்டே இது ஓடிட்டே இருக்கும். சிரிப்பாக இருக்கும் பார்க்குறக்கு. இவளுக்கு விட்டுட்டு போயிடுவாளுங்க அவனை. இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். சாய் பின்னாடியும் ஹர்ஷா பின்னாடியும் சுற்றிக்கிட்டே இருப்பான். அக்கா 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 ப்ளீஸ்க்காங்கிற மாதிரி பாவமாக தொங்கிட்டே இருக்கும். இவளுக்கு கண்டுக்க மாட்டாளுங்க அறிவிட்டவளுக்கு. அப்புறம் ஒரு வழியாக கேக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு சாய்தன்யாவுக்கு ஆக்சுவலி அதே ட்ரெஸ்ஸு தான், வேறு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு போனால். அப்புறம் நான் தான் ஒரு 10 நிமிஷம் இருடி கேக்கு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். போனவுடனே பயங்கர வெயிலே அவன் ஏதாவது சோடா ஒன்று கலக்கடி அப்படின்ட்டார் அவங்க மாமா. அப்புறம் சோடா கலக்கி ஊற்றிட்டு இருந்தேன் எனக்கும் தினேஷ்க்கு ஜெய்க்கு எல்லாருமே. ஆக்சுவலி அப்போ தான் அவங்களும் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சத்யாங்க வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல். சத்யா அவுட்டு, நாங்கள் இன்னும் நீங்கள் அவங்க இப்போ தாண்டி போனாங்க, நீங்கள் வந்துட்டீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பலூன்லாம் ஊதி வச்சுட்டு இருந்தோம் அந்த கேக் வெட்டுறதுக்கு. நிலனுக்கு ஒரே ஹாப்பி அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, சாயும் அவனை கண்டுக்கவே மாட்டாளுங்க. அவள் பாவம் தொத்திக்கிட்டே அவளுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். நிலனு ஊருக்கு போனாலே இதுதான். 3 சேர்ந்து தூங்கவும் தூங்காது நிலனு. 3 பேர்த்து கூட 2 பேர்த்து கூட ஒரே விளையாட்டு. 3ஐயும் கையில் பிடிக்க முடியாது. அங்கே பாருங்கள் பாவமாக இருக்கும். அவள் குடுறினாலும் கீழே கிடக்கிற பலூனே அதை எடுக்கக்கூடாது. அப்புறம் ஒரு வழியாக கண்ணெல்லாம் மூடி சாய்தன்யாவை தூக்கிட்டு வந்தாளுங்க கேக்கு வெட்டுறக்கு. ஆக்சுவலி அவள் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் என்னங்கிறது எனக்கு தெரியல. இது ஒருவேளை அந்த கழுதைக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் கேக்கெல்லாம் எரியறதை பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு அவள் சுதாரிச்சுட்டு அப்புறம் ஹாப்பி ஆகிட்டா. எங்கள் நிலனை பாருங்கள், நிலனுக்காகவே தான் இந்த கேக். ஆக்சுவலி நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு 3 பேரும் என்ஜாயிங்கில் போயிடுச்சு கேக்கு வெட்டி. கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு சாய் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால் எனக்கு கூட உனக்கு கூடன்னு மாற்றி டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தால். இந்த கும்பலில் என் பிள்ளை ஹர்ஷாவை குட்டியை மறந்துட்டாளுங்க எல்லோரும். ஹர்ஷாவுக்கு மறந்துட்டா சாய் கொடுக்கறக்கு. ஆக்சுவலி என்னென்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தா, ஹர்ஷாவை மட்டும் மறந்துட்டா சாய். அப்புறமே திடீர்னு ஞாபகம் என்னடா ஹர்ஷுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுக்கப்புறம் சாய் ஹர்ஷுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்டாமோ இல்லைம்மா அப்படின்னு. அக்கா குடுறி அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் அக்காவுக்கு கொடுத்துட்டு கேக்கு செலிப்ரேஷன் முடிஞ்சுதுங்க. ஆக்சுவலி மத்தியானம் லஞ்சுக்கு வர மாதிரி தான் வர சொல்லியிருந்தா வேதா. அப்புறம் அன்றைக்கி எங்களுக்கு அங்கேயே டைம் ஆயிடுச்சா. அப்புறம் அங்கேயே இவளுக்கு அந்த பீஸா பர்கரு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னாலுங்க. எப்போவாவது வெளியே போகும்போது தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. அதனால நோ சொல்லாமல் கொஞ்சமாக அளவாக லிமிட்டாக வாங்கி கொடுத்துறது. அதுலேயே ரொம்ப ஓவராலாக வாங்கி கொடுக்குறது இல்லைங்க. மேக்ஸிமம் ஹர்ஷா இந்த பர்கர் சாப்பிடுவா. அவளுக்கு அது பிடிக்கும். அந்த சிக்கன் பர்கர் பிடிக்குமா. அது எப்போவாவது ஒரு நாள் தான் வாங்கி கொடுக்குறது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பர்த்டே 2 நாளைக்கு முன்னாடி சாய் கேட்டா. அது எங்கள் வேதா கேட்டா என்னடி சித்திமா கிட்டேருந்து உனக்கு கிஃப்ட் வேணும்னா, அதுக்கு சாய் எனக்கு ஒரு கப் ரோல் வாங்கி கொடு சித்திமா, அம்மா வாங்கியே தரமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னவும் எங்கள் வேதா ஞாபகம் வச்சுட்டு அந்த கப் ரோல் வீட்டில் இருந்தது அதை கொண்டு கொடுத்துட்டு சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். இதில் 3 பேர்த்துக்கும் பயங்கர ஹாப்பி. சாய், நிலனு, ஹர்ஷு 3 பேர்த்துக்கும் பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலி லஞ்சுக்கு போகலை. லஞ்சுக்கு சாப்பிட வேண்டிய எங்களோடதெல்லாம் எடுத்து வேதா பார்சல் பண்ணி வச்சுட்டா. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கோங்க. நைட்டுக்கு டிஃபன் செய்ய வேண்டாம், மாவு கொடுத்துட்றேன், சிக்கன் குழம்பு கொடுத்துட்றேன், போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டா. நாங்களும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.